வணக்கம், வெல்கம் டு சுவை தெரு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்பவே சுவையான பாவக்காய் மசாலா கிரேவி எப்படி செய்யுது நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாய் ஹீட் பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வேர்க்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இப்போ இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 7 முந்திரி, 6 பல்லு பூண்டு, 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவு எள்ளு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கடாய் ஹீட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். பாவக்காவை உள்ளார இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக நான் கட் பண்ணியிருக்கேன். ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி பண்ணுறதுனால இந்த பாவக்காவோட கசப்புத்தன்மை அவ்வளோவா தெரியாது. இப்போ பாவக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அதே எண்ணெயில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு பாவக்காவை ஆயிலில் பொரிக்க வேணாம்னு நினச்சிங்கன்னா இந்த வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா பாவக்காவை நீங்கள் டைரெக்டாகவே போட்டு இதிலே வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட ஒரு பெரிய பழம் தக்காளியை நல்லா சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம வேர்க்கடலை, முந்திரி சேர்த்து பண்ணுறதுனால இது காரம் அவ்வளோவா தெரியாது. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலா பார்த்திங்கன்னா நல்லா பச்சை வாடை போய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதிக்க விட்டுறலாம். இப்போ நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பாவக்காவை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருப்போம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ கொதிக்க விட்டுடலாம். கொதிச்சதுக்கு அப்புறமா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டுடலாம். 10 நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி நல்லா திக்காய் வந்திருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கிறேன்.
அவ்வளோதாங்க, நம்மளுடைய சுவையான பாவக்காய் மசாலா கிரேவி இப்போது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த பாவக்காய் குழம்பு பார்த்திங்கன்னா அவ்வளோவா கசப்பு தெரியாதுங்க. பாவக்காய் பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபி உங்களை சந்திக்கிறேன். சுவை தருங்கள்.